ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியாக வந்துட்டு கொஞ்சம் கூட ஆயில், மாவு, சர்க்கரைன்னு எதையுமே சேர்க்காம அவன் கூட தேவைப்படாதுங்க. வீட்டில் உள்ள நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்கிற சாதாரண குக்கரை வச்சுட்டு ரொம்ப மினிமலாக மெயினாக வந்துட்டு ஒரு 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸில் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? அதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த முட்டைகள்லாம் வந்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 முட்டையுமே உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா பீட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண இந்த விஸ்கை வச்சே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒன்ஸ் வந்துட்டு அந்த எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நுரைச்ச மாதிரி வரும். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்கோட ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது. இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனில் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, ஃப்ளேவர்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதிலேருந்து இந்த கோகோ பவுடர் ஒரு 60 கிராம் அளவுக்கு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்துட்டு இந்த கோகோ பவுடரும் இந்த எக்கோட கலவையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு டெக்ஸ்சர் சூப்பராக கிடைக்கும். இது கூடவே ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கலக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்ஸ் நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு டெக்ஸ்சரில் இந்த மாதிரி ஒரு மிக்சர் கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் கூட வந்துட்டு எங்கேயுமே கட்டிகள்லாம் நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் பாதி கூட நீங்கள் வந்துட்டு குறைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இது கூடவே நம்ம சேர்க்க போகிற இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா பனானா தாங்க. பனானா வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா கனிஞ்ச பதமாக இருக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு காயாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ஸ்வீட்னஸும் நல்லாவே இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதமாக தான் கிடச்சிருந்துச்சு. ரொம்ப கனிஞ்ச மாதிரி கிடைக்கல. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதவே வச்சு தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். இன்னுமே நிறைய விதவிதமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். பட் எல்லாத்தாலையுமே ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா பனானாவாக தான் இருக்கும். ஸோ இது எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு முட்டைக்கு ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாழைப்பழங்கள் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு எடுக்கணும். மசிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சாப்பர் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வீட்டில் உள்ள நார்மல் மிக்ஸி ஜாரில் கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஃபோர்க்கு வச்சு கூட நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி இந்த 4 வாழைப்பழத்தையுமே குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி சாப்பரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வீட்டில் வயசானவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலதரப்பட்டவங்க இருப்போம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ப்ரௌனியை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் இருக்கும், பட்டர் இருக்கும், மைதா இருக்கும், வெள்ளை சர்க்கரை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம செய்கிற இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ப்ரௌனி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குமே மனசுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நல்ல ஒரு விஷயத்தை தான் நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாழைப்பழத்தையுமே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பல்ஸ் மோடில் நல்லா விட்டு விட்டு அரைச்சி எடுக்கும்போது நல்லா ஒரு ஃபைன் டெக்ஸ்சர் கிடச்சிரும். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கும் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு பல்ஸ் மோடில் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொக்கோ பவுடர் மிக்சர்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பனானாவே இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கலர் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃபைனாக பனானாவை சாப் பண்ணி எடுத்துட்டோம் வித்தின் செகண்ட்ஸில். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த கொக்கோ பவுடர் எக் மிக்சரோட இந்த பனானா அடித்ததையும் நல்லா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக அடித்தா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நம்ம ஆயிலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த வாழைப்பழத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மையிலே பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் மிக்சர் நல்லா மிக்ஸ் ஆகும். எவ்வளோக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரே டைரெக்ஷனில் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த கிளிப்பிங்ஸ் இதில் விட்டு போயிடுச்சு. இது கூடவே
நான் வந்து டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு எனக்கு ஸ்வீட்னஸே கிடைக்கல. ஏன்னா நம்ம வாழைப்பழம் வந்து அந்த அளவுக்கு கனிஞ்சதே கிடையாது. ஸோ அதனால் வேண்டி நான் ஒரு 80 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் சாய்ஸ் தான். வாழைப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரையை கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பனானாவோட அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 80 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து இண்டோலியத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் நல்லாவே அழகாக பேக் பண்ணி கொடுக்கும். பட் எங்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால நான் சில்வர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 10 லிட்டர் பட்டர்ஃப்ளை குக்கர் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா சூடு வச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து பழைய குக்கர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு குக்கர் வந்து கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி வீணாக போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளே வைக்கிற அந்த ட்ரேயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அலுமினியம் ட்ரேயாக இருந்துச்சுன்னா நல்லா பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அதிலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை கட் பண்ணி போட்டுட்டு கண்டிப்பாக குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கட்டையும் அதுக்கப்புறம் விசிலையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணணும். விழுகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 2 பேட்சாக பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு பேட்சை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது கூடவே கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணோன்னா எங்கேயாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதுவுமே நல்லா வந்துட்டு க்ளோஸ் ஆகிரும். கொஞ்சம் இன்னுமே ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வால்நட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். நான் ஒரு 2-3 வால்நட்ஸ் இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி மேலாப்பில் வந்து தூவி எடுத்தாச்சு. குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு சாக்கோ சிப்ஸு இதுவுமே வந்துட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் கொஞ்சமாக மேலாப்பில் வந்து தூவி விட்டுட்டேன். ஸோ இது வந்து இடையில கடிபடும் போது பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்காக வேண்டி தான். இது டோட்டலாக வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து குக்கரில் வச்சுட்டு நம்ம சூடு பண்ண வேண்டியதான். 2 மெத்தடில் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்கரை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் வந்து இந்த பேட்டர்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி மேக் பண்ணதுக்கு அப்புறமா இதை ப்ளேஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு டைரெக்டாக அப்படியே குக்கரில் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரை வெளியில் எடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். வெளியில் வச்சுட்டு நல்லா வந்து ஆற விடணும். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 2வது மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குக்கரை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்டர் மிக்சரை உள்ளே வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே ப்ளேஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். அப்புறமே நல்லா வெளியில் எடுத்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ எந்த மெத்தடாக இருந்தாலுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நம்ம மேலே போட்டிருந்த அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக ரைஸ் ஆகி நல்லா சாஃப்டான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ப்ரௌனி அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அன்ஹெல்த்தியாக நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது டேஸ்ட் நிறைய என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து ஹெல்த்தி வெர்ஷன்ங்கிறதுனால பயப்படாமல் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்ல விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.